கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 69ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். அன்பானவர்களே, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தது போல, வருகிற நினைவு கூறுதலில் நமக்கு முன் உள்ள பாத்திரமானது நாம் பாடுகள், நிந்தைகள், சோதனைகள் மற்றும் மரணத்தில் பங்கெடுக்க வேண்டியதை அடையாளப்படுத்தும். கிறிஸ்துவின் பங்காளர்கள் அவரோடு ராஜ்யத்தில் சந்தோஷத்தில் பிரவேசிப்பதற்கு அவரை போல கசப்பான அனுபவங்கள் என்ற பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். கெத்செமனேயில் கர்த்தர் இயேசு தான் பானம் பண்ணிய பாத்திரத்தை பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்றார். அந்த பாத்திரத்தில் அளவிட முடியாத துயரங்கள், சொல்லொன்னா அவமானங்கள், பிதாவினிடத்திலிருந்து தற்காலிக பிரிவு மற்றும் சிலுவை மரணம் ஆகியன இருந்தன. நமது தலையாகிய கர்த்தர் இயேசு அந்த பாத்திரத்தில் முதலில் முழுவதுமாக பானம் பண்ணி தனது பலியை முடித்தார். இப்போது அவருடைய சரீரமாகிய நாமும் அதே பாத்திரத்தில் பானம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். நினைவு கூறுதல் பாத்திரமானது கர்த்தர் இயேசுவின் சொல்லொன்னா துயரங்களை, அவருடைய வியாகுலங்களை முழுமையாக அடையாளப்படுத்துகிறது. உலகெங்கும் வியாபித்திருக்கும் மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் இவர்கள் என்ற இகழ்ச்சி, சரீரமாகிய சபைக்காக மாம்சத்தில் நிறைவேற்ற வேண்டிய பாடுகள், மாம்சத்தையும் சுயத்தையும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைவது, மேலும் சுயத்திற்கு எதிரான போராட்டம் மற்றும் அனுதினமும் மரித்தல், இவைகளே வருகிற நினைவு கூறுதலில் நமக்கான பாத்திரத்தில் இருக்கின்றன. இவ்விதமாக இந்த நினைவு கூறுதல் பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது இந்த குறுகலான பாதையின் கசப்பை நாம் உணர்கிறோம். எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்பதே கர்த்தரின் கட்டளை. இதில் குறுக்கு வழி எதுவும் இல்லை. அப்போஸ்தலர் பேதுரு தன் சுயத்தின் மீது கொண்ட அநீத நம்பிக்கையால் தோற்றுப்பாடம் கற்றுக்கொண்டு நமக்கும் பாடமானார். கெத்செமனே ஜெபத்தில் நமது ஆண்டவர் இயேசு காட்டிய என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே செய்யப்படுவதாக என்ற அந்த பணிவு நமக்கு மிக அவசியம். நினைவு கூறுதல் பந்தியில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் பிதா நமக்கு கொடுத்த பாத்திரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதில் விருப்பத்துடன் பானம் பண்ண வேண்டும். இந்த கசப்பான பாத்திரத்தின் மூலம் நவமான பாத்திரத்தில் சந்தோஷத்தோடு ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசுவோடு பானம் பண்ணும் நாள் வரும் என்பதையும், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்பதையும் உணர்வோம். கசப்பான பாத்திரமே கனம் பொருந்திய கிரீடத்துக்கு வழிநடத்தும். இக்காலத்து நிந்தையே நித்திய ராஜ்யத்தில் கனமகிமைக்கு நம்மை கொண்டு செல்லும். இவைகளே வருகிற நினைவு கூறுதலில் நமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் எதிர்பார்ப்பாக அமையட்டும். வருகிற நினைவு கூறுதலில் நாம் பங்கெடுக்கும் பாத்திரம் பிதா நமக்கு கொடுத்த பாத்திரமாக இருக்க ஜெபிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நவமான பாத்திரம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.